ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனகிரி டிவி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல். ஒரு உண்மையான சம்பவத்தை கதையாக கொண்ட படம் தாங்க சொர்க்கவாசல். அப்படி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறைச்சாலையோட சூழல், அங்கே என்னென்ன நடக்குது, அந்த நிகழ்வுகளை கொண்ட படமாக தான் இந்த சொர்க்கவாசல் படம் அமைஞ்சிருக்குது. அந்த படத்தில் யார் மெயின் ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி. இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்லேயே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளதுன்னு கூட சொல்லலாம். அப்படி யார் இந்த படத்தை இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறிமுக இயக்குனராக சித்தார்த் விஸ்வநாதன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஆக்டராக இதுல ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. அப்படி ஆர்ஜே பாலாஜியோட யாரெல்லாம் இணைஞ்சு ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செல்வராகவன் நட்டி, சான்யா ஐயப்பன், பாலாஜி சக்திவேல், கருணாஸ் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட சுருக்கமான ஒரு கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி மற்றும் அவரோட அம்மாவோட அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு உணவு விற்பனையாளராக சுமூகமாக அவர் அவரோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் ஒரு கொலை குற்றத்திற்காக குற்றவாளிகளை கைது செய்யப்படும் போது இவர் குற்றமே செய்யல, இருந்தாலுமே அவரோட சேர்த்து இவரையும் கைது பண்ணிடுறாங்க. அப்போது அவர் சிறைக்கு அவர் போகும்போது அவர் தன்னை எப்படி ஒரு நிரபராதி என்று மக்களிடையே அவர் காண்பிக்கிறதுக்காக அவர் எப்படி வெளியே வரார் என்பது தான் இந்த கதையோட ஒரு சுருக்கமே. மேலும் பார்த்தீங்கன்னா படத்தோட முதல் பாகத்திலேயே செல்வராகவனின் நடிப்பு பார்த்தீங்கன்னா அனைவரையும் ஈர்க்கக்கூடியதாகவும் ஒரு பாராட்டுக்குரியதாகவும் இருந்ததாக சொல்லப்படுது. நட்டி, கருணாஸ், ஆர்ஜே பாலாஜி, அம்மா, மனைவி அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் சிறப்பாக நடிச்சிருந்தாங்கன்னு கூட சொல்லப்படுது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு நகைச்சுவையான ஒரு படமாகவோ இல்லை ஒரு சமூக நீதி கருத்துக்களை சொல்கிற ஒரு படமாகவோ தான் எடுப்பார். இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு நடிகராக இதில் அவர் தன்னைத்தானே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கவாசல் படம் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு சம்பவத்தை கதையாக கொண்டு படமாக எடுக்கப்பட்டதுன்னு கூட சொல்லப்படுது. அப்படி இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மை கதைகளை கொண்டு எடுக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட அந்த கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா காவலர்களை எதிர்ப்பது, கொலை செய்வது போன்ற காட்சிகளில் அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லாஜிக் இடிக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சிறையோட வழிகளை எடுத்து கூறுற படமாக இந்த படம் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வன்மம், ரத்தம், காயம் ஆகியவற்றை கொண்டிருப்பதால் சிறுவர்கள் பார்ப்பதற்கு கொஞ்சம் ஏற்புடையதல்லன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த படத்திற்காக ரொம்பவே உழைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சொர்க்கவாசல் அந்த படத்தோட ஷார்ட்டான அந்த குட்டி ஸ்டோரி முடிஞ்சு போயிடுது. மேலும் இந்த மாதிரி சினி செய்திகளுக்காக புவனகிரி டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க.